வணக்கம் ஆனந்தி. கர்நாடக மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக தமிழகத்திற்கான தண்ணீர் தொடர்ந்து கடந்த மாதமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒகேனக்கல், அதனை தொடர்ந்து மேட்டூர் அணை என நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்தது. கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து முழுமையாக அதிகரித்து அன்று மாலை அணை வரலாற்றில் 44வது முறையாக 120 அடியை கொண்ட மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. அதனைத் தொடர்ந்து நீர்வரத்து வரும் நீர் முழுமையாக 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த நடப்பாண்டில் மட்டும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து முழுமையாக நேற்று மாலை வரை 4 முறை மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அணைக்கு வரும் நீர் முழுமையாக 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இன்று காலை மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 18,746 கனஅடியிலிருந்து 25,400 கனஅடியாக அதிகரித்தது. அந்த தண்ணீர் முழுமையாக 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 25,000 கனஅடியிலிருந்து 35,000 கனஅடியாக தண்ணீர் தற்பொழுது அதிகரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் டேம், அதே போல அதனை காவிரி கிராஸ் உள்ளிட்ட இந்த மேட்டூர் அணை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த ஆர்ப்பரித்து கொட்டும் புது வெள்ள நீரை பார்ப்பதற்காக காலை முதலே இந்த தங்கமாபுரி பட்டினம் பகுதியில் ஏராளமான பொதுமக்கள், சேலம் மட்டுமில்லாமல் அருகாமையில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள், குழந்தைகள் குடும்பத்துடன் ஆர்வமாக இந்த ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரை பார்த்து வருகின்றனர். படிப்படியாக தற்பொழுது நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மேலும் 50,000 கனஅடி வரை வெளியேற்ற வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அணையின் வலது கரை, இடது கரை, 16 கண் மதகு உள்ளிட்ட பகுதிகளில் நீர்வளத்துறை அதிகாரிகள் 10 பேர் கொண்ட குழுவினர் நீர்வரத்தை கண்காணித்து வருகின்றனர். ஆனந்தி. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.